இனிப்பு பலகாரங்களை பொதுமக்கள் கடைகளில் வாங்க தொடங்கியுள்ளதால் உருண்டை வெல்லத்தின் உற்பத்தி மற்றும் விலை குறைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பழைய தருமபுரி, முத்துக்கவுண்டன் கொட்டாய், கட்டகத்தூர், சோகத்தூர், பாப்பரப்பட்டி, பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள உற்பத்தி முதன்மை தொழிலாக உள்ளது. இப்பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட உருண்டை வெள்ள உற்பத்தி ஆலைகள் செயல்பட்டு வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் வெல்லம் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி ஆந்திர, கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கும் விற்பனை அனுப்பப்படுகிறது. இதனால் ஆயுத பூஜை, தசரா, தீபாவளி, பொங்கல் பண்டிகை காலங்களில் வெல்ல உற்பத்தி அதிகரித்து விலை உயர்ந்து விற்பனையாகும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பண்டிகை கால இனிப்பு பலகாரங்களை பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தயார் செய்யாமல் இனிப்பு கடைகளில் வாங்கி தொடங்கியுள்ளனர். இதனால் உருண்டை வெள்ள உற்பத்தி குறைந்ததுடன் பல ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. அத்துடன் வெள்ளத்தின் விலையும் கணிசமாக குறைந்து ஆலைகள் நஷ்டம் அடையும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் கரும்பு விவசாயிகளும் போதிய வருவாயின்றி தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தீபாவளிக்கு நிறைய பலகாரங்கள் நிறைய வீட்டில் செய்வாங்க. அதனால் இப்போ ரெகுலராக செஞ்சுட்டு இப்போ ஒரு சிலர் எங்களுக்கு அந்த ரேட்டு எங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. ஏன்னா கூடுதலாக எங்களுக்கு ஒரு ஒரு 5 ரூபா அங்கே சேர்ந்து கிடைச்சதுன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே ஸ்வீட் எல்லாமே பலகாரம் வீட்டிலேருந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த அதிரசம், இந்த ஒப்புட்டு, இந்த மாதிரிலாம் பாரம்பரியமான இனிப்புகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன காரணம்னா நிறைய பேர் வெளியில் ஸ்வீட்டாக வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது எங்களுக்கு ஒரு ஒரு பாதிப்பாக பின்னாடி எங்களுக்கு ரேட்டு குறையிற மாதிரி எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. மக்கள் வரக்கூடிய தீபாவளி, ஆயுத பூஜை பண்டிகைக்காக இந்த உருண்டை வெல்லத்தையும் நாட்டு சர்க்கரையும் வாங்கி அவங்களோட உடல் நலத்தையும் இந்த விவசாயிகளுக்காக அவங்க இதை எல்லாத்தையும் வாங்கி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம். பண்டிகை காலம் நெருங்குறதுனால இன்னும் கிட்ட வர வர இந்த உருண்டை வெல்லத்தோட விலை கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றது எங்களோட நம்பிக்கை.